முறைப்பாடு செய்திருக்கிறோம். வவுனியா மாவட்டத்தில் காணா போனவர்கள் தொடர்பாக எத்தனை முறைப்பாடு இருக்கிறது, அந்த முறைப்பாட்டுக்கு வவுனியா மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன வகையான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்குது, அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற பதில் என்ன, இப்போ என்ன ப்ரோக்ரஸில் அது இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். மகஜர் தான் நாங்கள் இல்லை மகஜர் மகஜர் ஒன்றும் இல்லை, நாங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ரஸில் இருக்குது இந்த கம்ப்ளைண்ட். இன்னொரு கேள்வி என்ன, அப்படி மகஜர் தந்தால்தான் மனித உரிமை ஆணையம் செயல்படுமா? எங்களுக்கு இது வரைக்கும் நடந்த ப்ரோக்ரஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறோம். 4 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அதுக்கான என்ன ரெஸ்பான்ஸ் அடுத்த நடக்கணும்ன்றது. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அடுத்த யோசிக்கலாம். ஸோ வவுனியா மாவட்ட இளைஞர்கள் எங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன நடந்திருக்கு, மனித உரிமை ஆணையத்தில் பதிவு செஞ்சுட்டாங்க. முறைப்பாடு வந்திருக்கு. அது நாங்கள் அந்த கிடைத்த தேதியில் இப்போதைய மட்டும் விசாரணை கொண்டு இருக்கிறேன். அதனால் விசார்ந்த தகவல் கிடைத்தது அந்த ஆட்களுக்கு நாங்கள் பதிவு தாரோம். சில ஆட்களுக்கு இன்னும் தகவல் கிடைக்கலாமல் இருக்குது. எங்களுக்கு இப்போ இது எத்தனை கம்ப்ளைண்ட் வவுனியா மாவட்டத்தில் வந்துருக்கான்னு தெரிஞ்சு கொள்ளிடுமா? பிரச்சனை கிடையாது. நாங்கள் வெயிட் பண்ண சொன்னாலும் பிரச்சனை நீங்கள் சொல்றீங்க. இதுவரை இன்று வரையும் காணா போனவர்கள் தொடர்பாக மொத்தமாக எத்தனை முறைப்பாடு செக் பண்ண கஷ்டமே. நான் சொல்ற பதில் உங்களுக்கு புதுசான பதில இப்ப எங்களுக்கு உடனே இந்த டீடைல்ஸ் கிடைச்சுன்னு சொன்னா புதுசா இருந்திருக்கு. நாங்க கேட்ட உடனே ஒரு டேட்டாபேஸ் சிம்பிள் கொஞ்ச நாளே தகவல் உரிமை சட்டம் இலங்கையில கொண்டாடுற ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு கிரெடிட் வராங்களே ப்ரொஜெக்ட் பண்ண தயார் இல்லை. தவறு எதாவது செய்யறோம். இது யாருக்கா இந்த மக்களுக்கு தானே தகவல் கட்டாத. ஆனா இங்க இருக்கிற சிஸ்டத்தின் படி தகவல் கொடுக்கறது உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்படி தகவல் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா சார் நீங்க எங்களுக்கு தகவல் தரதுக்கு ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு அனுமதி தரணும். அப்படி எல்லாரும் ஒரு அனுமதி ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்க ஹெட் ஆஃபீஸ்ல கூட அனுமதி கதைகள் ஒன்றும் இல்லை. அதிகாரம் விசாரணைக்கு அது நான் விசாரணை கூடிய இடங்களும் இல்லாமல் நான் சாலை விசிட் பண்ணியிருக்கேன், மற்ற இடங்கள் விசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆக்கள் இல்லாத ஆக்கள் பற்றி இன்னும் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுக்கு எங்க எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லலாம். இப்போ பாக்குறதுக்கான ஒரு டேட்டா பேஸ் வந்து உங்கள்கிட்ட சரி, அதை கொஞ்சம் டைம் இல்லாமல் நாளைக்கு நான் செக் பண்ண கொடுத்தேன். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு 1 hour 2 hours காணாது எத்தனை கம்ப்ளைண்ட் அது வேண்டாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு செய்யலுமா வவுனியா மாவட்டத்தில் இப்படி இளைஞர்கள் 20-30 பேர் வந்து நின்று உங்களுடைய கேள்வியை கேட்டு கொண்டு வந்தாங்க. ஹெட் ஆஃபீஸுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? உங்களுக்கு உங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்க பிக்கப் பண்ணியிருக்கிறீங்களா இந்த கம்ப்ளைண்ட்? சார்